உங்களுக்கெல்லாம் தெரியும், பாலில் தண்ணி கலக்கிறாங்க. ஒரு அம்மாவும் மகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு போய் வீட்டில் எட்டி பார்க்குறாங்க. இரவு நேரம் ரோந்து வருகிற போது, வளம் வருகிற போது மன்னராக அந்த வீட்டில் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த தாய் சொல்லுது, வயசு பொண்ணுட்ட, பாலில் தண்ணியை ஊற்றி கலக்குங்குது. அப்போ அந்த பொம்பளை சொல்லுது, இல்லை வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. 2 பேருக்கு இடையில உரையாடல். அப்போ அந்த தாய் சொல்லுது, இப்போ என்ன அமீருல் மோமினா பார்க்க போகிறாரு? அமீருல் மோமினா உமர் ரலியல்லாஹு ஜனாதிபதியாக பார்க்க போகிறாரு, சும்மா தண்ணியை கலந்து விடுமா அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு அழகான ஒரு பதில் சொல்லுச்சு. என்ன தெரியுமா? வஇன் கான அமீருல் முஃமினீன லா யரானா ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி நம்மை பார்க்காவிட்டாலும் கூட அந்த ஜனாதிபதியுடைய ரப்பு பார்க்கறானேமா, எப்படி தண்ணி கலக்கிறதுன்னு கேட்டுச்சு. அதிர்ச்சியோடு ஆச்சரியத்தோடு அந்த பெண்ணினுடைய சாலிகான அந்த நடத்தையை பார்த்து விட்டு உமர் ரலியல்லாஹு திரும்பி வந்தாங்க. உடனடியாக குடும்பத்தினர்களை எல்லாம் கூட்டினார்கள். கூட்டி உட்கார வச்சுட்டு உமர் ரலியல்லாஹு பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு, நான் இப்படி ஒரு பொண்ணை நைட்டில் பார்த்தேன். எந்த பொண்ணு? தாய் சொல்கிறா பாலில் தண்ணி கலக்குன்னு, ஆனால் மக சொல்லுது கலக்க மாட்டேன்னு. இப்படிப்பட்ட ரப்பு பார்க்கிறான் என்கிற உணர்வோடு பதில் சொன்ன அந்த பொண்ணை நீங்கள் யாராவது கட்டிக்கிறீங்களான்னு கேட்டார். உமர் ரலியல்லாஹுடைய பசங்களில் ஆசிம்னு ஒருத்தர் இருந்தார், ஆசிம் இப்னு உமர். அவர் சொன்னார், நான் கட்டிக்கிறேன்னார். உடனடியாக கல்யாணம் நடந்தது. ஆசிமுக்கும் ஒரு குடிசையிலே பால் விற்கிற ஒரு கிழவியின் மகளுக்கும், இவங்க 2 பேர்த்துக்கும் சேர்ந்து பிறந்தது தான் லைலா அப்படின்னு ஒரு குழந்தை. அந்த லைலாவுக்கு பிறந்தது தான் அப்துல் அசீஸ் இப்னு மர்வான். அந்த அப்துல் அசீஸுக்கு பிறந்தது தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இஸ்லாமிய வரலாற்றின் 10வது கலீஃபா, மிகச்சிறந்த நீதிமான், 2வது உமர் என்று போற்றப்பட்டார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவ்வளவு பெரிய இறைநேசர். இந்த இறைநேசர் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹலாலான வழித்தொடர். ஒரு கிழவி, ஒரு பெண் தவறான வருவாய் கூடாது என்று பிடிவாதத்தோடு இருந்த வம்சத்தில் இறைவன் வலிமார்களை தோற்றுவித்து விட்டான். நீங்கள் இங்கே அதுதான் கவனிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் வருமானத்திலே சரியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வம்சம் சரியாக இருக்கும். நம்ம வம்சம், நம்ம சந்ததி சரியா இருக்கணும்னா கூடுமான வரைக்கும் அல்ல, முழுமையாக நம்முடைய உணவு, உடை அனைத்தும் ஹலாலான வரம்புக்குள்ளே வர வேண்டும்.